கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் பேர் பி ஸ்டெஃபி. நாங்கள் உத்திரமேரூர்லேருந்து வந்திருக்கோம். நான் பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் முடிச்சிருக்கேன். 5th செமஸ்டர் வரைக்கும் எழுதின எல்லா எக்ஸாம்ஸ்லேயும் ஏதாச்சும் ஒரு அரியர் வந்துகிட்டே இருக்குது. என்னதான் ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் எவ்வளோ எஃபர்ட்ஸ் போட்டாலும் ஈஸியான பேப்பராகவே இருந்தாலும் நிறைய அரியர்ஸ் வந்துட்டே இருந்த மாதிரி இருந்துச்சு. ஃபைனல் செமஸ்டர் வந்தாச்சு, இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் ரொம்ப பயந்து போய் வந்து அங்கிள் கிட்ட ப்ரேயர் பண்ணிகிட்டே இருந்தேன். ஆல் டிக்கெட் எடுத்துகிட்டு வந்து ப்ரேயர் பண்ணேன். அங்கிள் இதில் இருக்க எந்த பேப்பரையுமே நான் திருப்பி அரியர்னு நான் எழுதவே கூடாது, எனக்கு அற்புதம் பண்ணுங்க அப்படி சொல்லி நான் ரொம்ப ப்ரேயர் பண்ணேன். அங்கிள் வந்து நீ கண்டிப்பாக அந்த காலேஜ்லேருந்து வரும்போது பாஸ் ஆகி தான் வருவ மகளே அப்படின்னு சொன்னார். அங்கிள் சொன்ன அந்த வார்த்தையை வச்சு டெய்லி ப்ரேயர் பண்ணிட்டே இருக்கும்போது மே மந்த் 28 அன்னைக்கு நல்லபடியாக கடவுள் எனக்கு ஆல் பாஸ் ஆகி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ரொம்ப நல்ல பெர்சன்டேஜில் நான் ஆல் பாஸ் ஆகினாரு. எனக்கு பிடிச்ச காலேஜில் நல்லபடியாக எனக்கு எம்ஏக்கு சீட் கிடச்சி ஃபீஸ் கட்டவும் கடவுள் எனக்கு அற்புதம் பண்ணி என்னை இங்கே சாட்சியாகவும் நிறுத்தியிருக்காரு. கடவுளுக்கு கோடான ஹல்லேலூயா. கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் வந்து எனக்காக தான் ஜெபிக்க இங்கே நான் வருவேன். ஆனால் இது உள்ளே வந்ததும் பையனுக்கு ஜெபிக்கணும் அப்படின்ற ஆர்வம் தான் அதிகமாக இருக்கும். அப்போது ஆண்டவர்கிட்ட 2 வருஷமாக பையனுக்கு ஒரு வாட்டி தான் கப்பலுக்கு போயிட்டு அவன் கிரெயின் ஆப்ரேட்டர். ஆனால் வந்து அந்த 1 வருஷம் அந்த 9 மாதம் போயிட்டு வந்துட்டு அதோட 2 வருஷம் போகவே முடியல. எவ்வளவோ தடை ப்ராசஸ் எல்லாமே ஆகிடும். கடைசி நேரத்தில் அம்மா இல்லைம்மா அப்படின்னு சொல்லிவிடுவான். என்னடா 2 வருஷம் இடர்கள் பட்டு பையன் ஒரு மாதிரி ஆயிட்டான். நான் ஆண்டவருக்கு கைவிட மாட்டாருப்பா, ஆண்டவர் கையை பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லுவேன். ஆண்டவர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்வாரா, நீ தைரியமா இருன்னு சொல்லுவேன். நான் எப்பொழுதும் அவனுக்கு தட்டி கொடுத்துட்டே இருப்பேன். அப்போ அதே மாதிரி ஆண்டவர் ஒரு நாள் நான் சொன்னேன், பவா ஐயா கிட்ட வந்து ஜெபம் பண்ணிக்கோ சரியாயிடும் சொன்னேன். அதே மாதிரி அவனுக்கு அந்த நாளில் தான் எதனா ஒரு பிரச்சனை வந்துடும், இடர் வந்துட்டே இருக்கும். ஆனாலும் அன்றைக்கி ஓடி வந்துட்டான். ஆனால் அந்த நேரத்தில் ஐயா வந்து எனக்கு ஃபேமிலி ஃப்ரெண்டாக எங்கள் சேட்டாக இருந்தார். அந்த நேரம் ஒரு நிமிஷம் வந்து ஐயா நீ மேலே தூக்கி விட்டாருங்களே. அப்போ வந்ததும் ஜெபம் பண்ணார். ஆண்டவர் பேசின வார்த்தை, பூட்டின கதவை நான் திறக்கிறேன்னு சொல்லி ஒரு வார்த்தை சொன்னார். அந்த வார்த்தை ஆண்டவர் மறுவாரம் நவம்பர் 3ஆம் தேதி அவனுக்கு ஜெபம் பண்ணணும். 10ஆம் தேதி அவன் துபாயில் இருக்கிறான். எவ்வளோ பெரிய அதிசயத்தை ஆண்டவர் செஞ்சார். ஆண்டவர் கொடான கோடி நன்றி. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்து வினையேற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? என் வேதம் சொல்லுகிறது, தூர தேசத்திலிருந்து வருகிற நற்செய்தி விடாய்த்த ஆத்துமாவுக்கு குளிர்ந்த தண்ணீராக இருக்கிறதாம். இன்றைக்கு பரலோக தேசத்திலிருந்து ஆண்டவர் நமக்கு கொண்டு வருகிற நற்செய்தி விடாய்த்து போன உன் ஆத்துமாவுக்கு குளிர்ந்த தண்ணீராக இருக்கும். அல்லேலூயா. இப்பொழுது நாம் வாசிக்க கேட்கலாம். சங்கீதம் 146 7வது வசனம். அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார். பசியாய் இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார். கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்குகிறார். அல்லேலூயா. இப்ப இந்த வசனத்துல முதல்ல ஆவியானவர் சொல்லுகிறார், ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிற கர்த்தர். நீ ஒருவேளை குடும்பத்தில் ஒடுக்கப்பட்டிருக்கலாம், வேலை செய்கிற இடத்துல ஒடுக்கப்பட்டிருக்கலாம், அக்கம் பக்கத்தை ஜனங்கள் மத்தியில் நீ ஒடுக்கப்பட்ட நிலைமையில், ஆண்டவரே எனக்கு மட்டும் ஏன் இந்த கொடுமை, ஆண்டவரே எனக்கு மட்டும் ஏன் இந்த தீங்கு, என்னை மட்டும் ஏன் எல்லாரும் ஓரம் கட்டுறாங்க, என்னை மட்டும் ஏன் எல்லாரும் ஒதுக்கி வச்சிருக்கிறாங்க என்றெல்லாம் சொல்லி உன்னுடைய கேள்விகளுக்கு இன்னும் பதில் வராத சூழ்நிலையில் நீங்கள் இருக்கிறீங்க. ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, ஒடுக்கப்பட்ட உங்க ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் நியாயம் செய்கிறார். ஒரு முறை ஒரு சகோதரர் வந்தார், பயங்கர கோடிக்கணக்கான கடனில் மாட்டிக்கிட்டார். அவர் வந்து சொல்கிறாரு, ஐயா எனக்கு வரவேண்டிய பணம் மட்டும் வந்ததுன்னா எல்லா கடனையும் அடைச்சிட்டு 4 பேருக்கு கொடுக்குற அளவுக்கு எனக்கு பணம் வெளியே வர வேண்டியது இருக்குது, ஆனால் ஒரு பையிலும் தரமாட்டேன்றான். எல்லாரும் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஞானம் இல்லாமல் நிறைய பேர்கிட்ட இருந்து பணத்தை வாங்கி ஒரு இடத்துல கொடுத்தேன்,
எல்லாம் இப்போ ஒளிஞ்சுக்கிட்டாங்க, இப்போ நான் மாட்டிக்கிட்டேன், நான் அவங்கள மாதிரி தலைமறைவு அடைய முடியாது, ஏன்னா எனக்குன்னு குடும்பம் இருக்குது, பிள்ளைங்க இருக்கிறாங்க, நான் ஆண்டவருடைய சத்தியத்திலே வளர்க்கப்பட்டவன், அவங்கள மாதிரி நான் ஓட முடியலை, நின்று பதில் சொல்கிறேன். எவ்வளவு நாள் தான் நான் இந்த பதிலை சொல்ல முடியும்? எனக்கு வர வர அவங்களுக்கு கொடுக்குற அந்த ஹோப் வார்த்தைகள் பொய் பேசுகிற ஒரு வேதனை எனக்குள்ளே இருக்கிறது. என்னை பார்த்தா எனக்கே கஷ்டமா இருக்கிறது. நானா இப்படி திருப்பி திருப்பி தவணை சொல்லி அடுத்தவங்களை அலைய விடுறேன். உடைய மனசாட்சியை அந்த இடத்துல அவர் கொண்டு வந்தார். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் இப்படியெல்லாம் தவணை சொல்லி யாரையும் ஏமாற்றக்கூடாது, அலைய வைக்கக்கூடாது, எனக்கு கொடுக்கணுன்ற எண்ணம் இருக்கு, ஆனா எனக்கு வரல. அந்த சகோதரனுக்கு அப்படிதான் ஆண்டவர் சொன்னார். ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார், உடைய சத்துருக்களுடைய இருதயத்தை இன்றைக்கு நான் திருப்புவேன். உன் சத்துருக்கள் உன்னிடத்திலே சமாதானமாய் வருவார்கள். உனக்கென உரியதை உனக்கென வைத்திருக்கிறவர் நீரேன்னு சொல்லிட்டு ஒரு நல்ல மங்கள வார்த்தையை ஆண்டவர் கொடுத்தார். உன் உழைப்பினாலாகிய திராட்சை ரசத்தை அந்நிய மனுஷன்கள் இனி வைத்திருப்பதில்லை. ஹல்லேலூயா. இந்த வார்த்தை சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணுங்க, கண்டிப்பா அந்நிய மனுஷங்கையில் இருக்கிற அந்த செல்வங்கள் உனக்கு வரும். ஒரு 6 மாசம் இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லா மாசமும் மீட்டிங் வருவார். ஒவ்வொரு முறையும் சொல்லுவார், ஐயா இன்னும் நடக்கல ஐயா. கவலைப்படாத, சில நேரங்களில் ஆண்டவர் டைம் எடுத்து செய்வார். அடுத்த மாசம் வருவார். நான் நினைக்கிறேன் கொஞ்சம் 6 மாசமா 7 மாசமா வந்துட்டே இருந்துட்டு திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருந்தாரு. நான் அன்னைக்கு கடைசியாக ஒரு வாட்டி ஆண்டவர்கிட்ட கேட்டேன். எனக்கு அடிக்கடி இந்த மாதிரி வார்த்தைகள் சொல்லி ஜெபிக்கிறோம். இந்த மனுஷனுடைய புலம்பலை பார்த்தா எனக்கே கண்ணீர் வருது. ஆண்டவரே, ஏன் இன்னும் கொடுக்காம வச்சிருக்கிறீங்க? அந்த மனுஷனை பார்த்தா எனக்கே பாவமா இருக்கு. நீர் என்னை விட எவ்வளோ மனதுருக்கமுள்ள தேவன், இன்னும் அது நடக்கலையே என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு சின்ன ஜெபந்தான் பண்ணினேன். இனியும் தாமதிப்பதில்லை. அந்த வசனம் அன்னைக்கு அவருக்கு அடுத்தது என்னன்னா, குறித்த காலத்திற்கு தரிசனம் வைக்கப்பட்டிருந்த உண்மை முடிவிலே அது விளங்கும், பொய் சொல்லாது, தாமதித்தாலும் காத்திரு நிச்சயமாய் வரும், இனி தாமதிக்காமல் வரும். கடைசி அவருக்கு 6வது மாசமா 7வது மாசம் மீட்டிங் வரும் பொழுது ஆண்டவர் இந்த வார்த்தையை சொன்னார். திடீர்னு ஒரு நாள் ஃபோன் வந்துச்சான். அண்ணே, நான் உங்களை பார்க்குறேன், நான் தலைமறைவில் இருக்கிறேன், உங்களை மாதிரி நிறைய பேருக்கு நான் பணம் கொடுக்கணும், என்னமோ தெரியலை, உங்கள் பணத்தை மட்டும் எப்படியாவது ஒழிச்சு நான் ஹேண்ட் ஓவர் பண்ணனேன்னு நான் நினைக்கிறேன். தயவு செய்து எனக்கு நீங்கள் இதுக்கான ஒரு வழியை, ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி சைலண்டாக நீங்கள் மட்டும் வந்து பணத்தை வாங்கிட்டு போங்கன்னு சொல்லி ஒரு ஃபோன் வந்துச்சு. போய் ஒட்டுமொத்த பணமும் திருப்பி கிடைத்தது. ஹல்லேலூயா. அந்த மனுஷன் சொல்றாரு, நிறைய பேருக்கு நான் கொடுக்கணும், ஆனால் என்னமோ எனக்கு தெரியலை, உனக்குள்ள பணத்தை நான் கொடுக்கணும். எல்லா பணத்தையும் திருப்பி கொடுத்த ஆண்டவர். எல்லா இடத்துலையும் இந்த வசனங்களை பிடிச்சு கொள்ளுங்க. இன்னொரு காரியம், எங்களுடைய ஊழியத்தில் ஒரு தம்பி இருக்கிறார். அவர் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவர், ரொம்ப நல்ல தம்பி. அவருடைய மனைவி 2 பிள்ளைகள். இவர் ஹோலி லேண்டுக்கு வரும்போது இதே மாதிரி தான் நான் சொல்கிறேன், 5 அப்ப 2 மீனா 5000 பேருக்கு கொடுத்து அவனுடைய பஞ்சம் எல்லாம் தீர்ந்தது, எல்லாரும் திருப்தி அடைஞ்சாங்க. அதுபோல் இந்த இடத்துல உங்களுடைய ஆகாரங்கள், உங்களுடைய உழைப்பின் பலன்கள் யார்கிட்டையாவது இருந்ததுன்னா ஆண்டவர் அதை திருப்பி கொடுப்பாருன்னு சொல்லி அந்த 5 அப்ப 2 மீன் 5000 பேருக்கு போஷித்த வனாந்தரமான இடத்துல நான் அவருக்கு சொல்கிறேன். எல்லாருக்கும் பொதுவாக சொல்லிட்டு தனியாக அவரிடத்துல தனியாக வந்து ஜெபந்தான் பண்ணார். பிரச்சனை ஒன்று எனக்கு அப்போ சொல்லலை. அவர் சிலர் வந்து அவங்களுக்கு அந்த இடத்துல ஏதாவது ஒரு அற்புதம் வேணும்னா வந்து முட்டி போடுவாங்க. ஜெபம் பண்ணேன், ஜெபம் பண்ணி அவரை அனுப்பி விட்டுட்டேன். ஆனால் அங்கிருந்து அடுத்தது ஒரு 3-4 சைட்டு மலை பிரசங்கம், அதை தொடர்ந்து திபேரியா கடற்கரையில் ஜீசஸ் வந்து சீடர்களுக்கு அந்த பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி கொடுத்த இடம், இதெல்லாம் முடிச்சிட்டு ஏறி அதுக்கு அடுத்த சைட்டு நாங்கள் போக வேண்டியது கலிலேயாவில் போட்டிங் போனோம். போயிட்டு இருக்கும்போது ஒரு ஃபோன் வருது. பல வருஷமாக நீ ஃபோன் பண்ணி நான் எடுக்கலை, நான் தலைமறைவில் இருந்தேன், உனக்கு கொடுக்க வேண்டிய 50 லட்சம் ரூபா பணத்தை நான் ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன், என் கையில் இருந்தால் காலியாயிட, நீ வர்றது வரைக்கும் முடியாது, எங்கே கொடுக்கணும்னு சொல்லி நான் கொண்டு போய் கொடுக்குறேன். அவர் சொன்னார், நான் மனைவி பிள்ளைங்க எல்லாம் ஹோலி லேண்டில் இருக்கிறோம், என் மாமனார் வீட்டில் இருக்கிறார், மாமனாருடைய வீட்டு அட்ரஸை கொடுக்குறேன், போய் கொண்டு போய் கொடு. சில மணி நேரங்களிலே ஸ்பாட் மிரக்கிள். அவர் வந்து கொஞ்சம் தூரம் தாண்டி போகிறதுக்குள்ளால அந்த மனுஷனுடைய இருதயத்தை கர்த்தர் ஏவி எழுப்பினார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கோரேசுடைய இருதயத்தை மாத்திரமா ஏவி எழுப்ப முடியும்? உன்னை ஏமாற்றினருடைய இருதயத்தை என் ஆண்டவரால் ஏவி எழுப்ப முடியும். அதெல்லாம் உன்னை நெருக்கத்துக்கு நேராக கொண்டு போச்சு. இந்த நெருக்கடிகள் எல்லாவற்றையும் இன்னைக்கு கர்த்தர் உனக்கு ஒரு விடுதலையை கொடுக்கும்படி இன்னைக்கு ஆண்டவர் உனக்கு அற்புதம் செய்வார்.
அவர் சொன்னார், அண்ணே நான் பார்க்கறது கனவா நனவா, எத்தனையோ வருஷமா ஃபோன் அடிச்சா எடுக்க மாட்டான், ஃபோனெல்லாம் ஆஃப் பண்ணிட்டான், வீட்டிலே கிடையாது, எங்க ஒளிச்சிருக்கான்னு தெரியாது, இவனை நான் தேடாத இடமே கிடையாது, ஆனா இப்ப அவனா என்ன தேடி வந்திருக்கிறான். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம ஆண்டவர் ரொம்ப நல்லவர், சொல்லுங்க பார்க்கலாம். அவர் ரொம்ப ரொம்ப நல்லவர். ஆமீன். அவர் கூப்பிட்டதும் பதில் தருவார். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, எல்லா கட்டுகளிலிருந்து விடுதலை. என்னென்ன கட்டுகள் இருந்தாலும் சரி. அன்னைக்கு லேகியோன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தான். அவனுக்குள்ளால கிட்டத்தட்ட 2000 பிசாசு. எத்தனை பிசாசு? ஒன்று இருக்கிறவனே சின்ன பின்னமாகி நொந்து போய் ஒரு வழி ஆயிடுவான். அவ்வளோதான், வாழ்க்கையே போச்சு. பிசாசு எங்கே இருக்குன்னு தெரியுமா? இங்கே தான் உட்காந்துருக்கும். அதனால தான் இங்கே இருந்து தான் ஆட்டி படைப்பான். ஆமே, ஆமாம். இருதயத்தின் நிறைவு வாய் பேசும். பிசாசு இங்கே தான் இருந்துட்டு தேவையில்லாத வார்த்தையை பேசிட்டே இருக்கும். இந்த சின்ன இருதயத்தில் 2000 பிசாசு உட்கார்ந்து அவனை என்ன பண்ணிச்சான்? 4 காரியம். 1, விலங்குனால சங்கிலினால கட்டி போட்டுட்டான். கயிறுனால எல்லாம் இல்லைங்க, சங்கிலி. சங்கிலியை எதுக்கு கட்டுவாங்க தெரியுமா? மதம் பிடிச்ச யானைக்கு தான் சங்கிலியை கட்டுவாங்க. யாராவது வீட்டில் வளர்க்குற நாய்க்கோ பூனைக்கோ இரும்பு சங்கிலி போடுவாங்களா? அதுக்குன்னு ஒரு லைட்டான ஒரு கயிறு மாதிரி ஒன்று இருக்கும், அதான் போட்டிருப்பாங்க. பெரிய இரும்பு சங்கிலி எல்லாம் போட மாட்டாங்க. இந்த கிரேனை தூக்குற இரும்பு சங்கிலி எல்லாம் போட மாட்டாங்க. ஆனால் இவனுக்கு சங்கிலிகளினாலும் விலங்குகளினாலும் கட்டப்பட்ட நிலைமையில இருந்தான். ஏன்னா உள்ள 1 இல்லை 2000 உட்கார்ந்து பயங்கர அதி தீவிர பவரோட உட்கார்ந்து அவனுடைய வாழ்க்கையை அழிச்சிட்டு இருக்கு. சங்கிலிகளினால் கட்டப்பட்டிருந்தானா. 2வது, சங்கிலிகளையும் விலங்குகளையும் கூட தகர்த்தறிவானா. மதம் பிடிச்ச யானை எப்படி இருக்குமோ அதே போல மதம் பிடிச்சு எல்லா சங்கிலியிலையும் ஒட்டச்சரிஞ்சிருவானா. அப்படிப்பட்ட வேதனையின் பிசாசுக்கள் அவனுக்குள்ளால இருந்து, முதல்ல அவனுக்கு சங்கிலி, 2வது சங்கிலிகளை கூட அறுத்தறிகிற அளவுக்கு ஒரு பயங்கரமான கொடூரமான ஒரு மனுஷனா இருந்தான். 3வது சொல்லப்பட்டிருக்கிறது, அவனை அடக்க ஒருவனாலும் கூடாதிருந்தது. 4வது, இரவும் பகலும் மலைகளிலும் கல்லற தோட்டத்திலும் இருந்து குரல் கொடுத்துட்டே இருப்பான், கூவிட்டே இருப்பான், சத்தம் போட்டுட்டே இருப்பான். அந்த பக்கமா போறவங்க எல்லாம் கல்லற தோட்டத்திலிருந்து ஒரு சத்தம் கேட்டா என்ன நினைப்பான்? ஏதோ பிணந்தான் சத்தம் போடுது, ஏதோ ஒரு பிசாசு தான் உள்ள இருந்துட்டு சத்தம் போடுது. சாதாரணமாகவே கல்லற தோட்டம் பக்கத்தில் ஒருத்தரும் போக மாட்டான். ஏன்னா உள்ள போனா எல்லாருக்கும் ஒரு பயம். ஏதே ஒரு நினைவு நாள் ஒரு மெழுகுதிரியத்தோ ஒரு மாலை வைக்கவோ போனோம்னா குடும்பமாக தான் போவான், தனியாக போக மாட்டான். ஆனால் இங்கே பார்த்தா இவன் கல்லறை அருகிலேயே லைஃப்பை நடத்திட்டு இருந்தான். கல்லறை அருகிலே அவனுக்கு குடியிருப்போம். அவன் வீடு இப்போ எங்கே இருக்கு? வீட்டுக்குள்ள இருக்கிறவனை 2000 பிசாசு அவனை கண்ட்ரோல்ல எடுத்து தன்னுடைய ஆதிக்கத்தில் வச்சு அவனுக்கே தெரியாம அவனை கல்லறை தோட்டத்தில் கொண்டு போய் போட்டுருச்சு. கொஞ்சம் கொஞ்சமா அவனை கொன்னுட்டு இருக்கு. எப்படி கொல்லுது தெரியுமா? தன்னுடைய சரீரத்தை கல்லுகளினாலே தானே காயப்படுத்தி கொண்டிருக்கிற நிலைமை. முதல்ல விலங்குகளினால கட்டப்பட்ட நிலைமை, விலங்குகளை உடைச்சி எறிகிற ஒரு நிலைமை. 3வது, யாராலும் அடக்க முடியாத ஒரு நிலைமை. 4வது, இரவும் பகலும். அப்படின்னா டே அண்ட் நைட். ஏதோ அரை மணி நேரம் பிசாசு கட்டில் இருந்தது, அடுத்த கொஞ்ச நேரம் விடுதலையாகி நார்மலாக இருந்தானா? இல்லை, டே அண்ட் நைட் 24 hours 365 நாளும் அந்த பிசாசினுடைய ஆதிக்கத்தில் கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்து கல்லறைகளிலிருந்து கூக்குரல் கொடுப்பானா, சத்தம் கொடுத்துக்கிட்டே இருப்பானா. அடுத்து கல்லுகளினால தன்னை காயப்படுத்துறான். 5வது. 6வது, வஸ்திரம் தெரியாதிருந்தான். ட்ரெஸ்ஸே போட மாட்டான். எப்படி இருக்க மாதிரி ஒரு வாலிப பையன் ட்ரெஸ் போடாம நினைக்கிறான்னா அவனுடைய மனநிலை அவன் கண்ட்ரோல்ல இல்லைன்னு அர்த்தம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, அவன் ஆடை இல்லாம இருக்கிறன்ற கூட இது தெரியாதவனுக்கு உணர்வற்ற நிலைமை, வஸ்திரம் தெரியாமல். அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் புத்தி சுவாதீனமற்றவனை. அப்படின்னா பைத்தியக்காரன் ஆக்கிட்டு இந்த பிசாசெல்லாம் அவனை ஆட்கொண்டு அவனை பைத்தியமாக்கிருச்சு. இந்த நிலைமையில தான் ஒரு நாள் இயேசு அந்த பக்கமாய் வருகிறார். அந்த இயேசு இங்க உலாவிட்டு இருக்கிறார். அந்த பக்கமா வந்த உடனே ஆண்டவர் அவனை பார்த்து பரிதாபப்பட்டு ஆண்டவர் சொல்றாரு அந்த இடத்துல, அசுத்த ஆவியே இந்த மனுஷனை விட்டு புறப்பட்டு போ. ஒரு வார்த்தை தான் சொன்னார், ஒரே ஒரு வார்த்தை. போராடல, தலையை போட்டு ஆட்டல, தள்ளி விடல, ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார். கிட்ட கூட நெருங்கல. அசுத்த ஆவியே
என் பிள்ளையை சிறைப்பிடித்து வைத்திருக்கிற கட்டி வைத்திருக்கிற பொல்லாத ஆவியே வெளியே போ அப்படின்னு கட்டளை கொடுத்தார். அவர் கட்டளை கொடுக்கிறவர். ஏன் நம்மளால கட்டளை கொடுக்க முடியலைன்னா ஆண்டவர் நமக்குள்ளால இருக்கிறார் என்கிற உறுதியை இன்னைக்கு நிறைய பேருக்கு கிடையாது. பரிசுத்த ஆவியானவர் தனக்குள் இருக்கிற நிச்சயமே நிறைய பேருக்கு கிடையாது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஜெபிக்க கூப்பிட்டா போயிடுவாங்க. ஆனால் பிசாசு துரத்தனேன்னு கூப்பிட்டாச்சுன்னா நிறைய பேர் நமக்கு வேண்டாம்ப்பா இந்த வேணை, அது அங்கேருந்து ரிலீஸ் ஆகி என் மேலே வந்துருச்சுன்னா ஐயையோ இதெல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்வாங்க. ஹல்லேலூயா. ஏன்னா அவங்களுக்கே நம்பிக்கை இல்லை, ஆண்டவர் தனக்குள்ளே இருக்கிறாரா, ஆவியானவர் இருக்காரா நம்பிக்கை இல்லை. ஆனால் இயேசு அசுத்த ஆவியே இந்த மனுஷனை விட்டு புறப்பட்டு போ, ஒரே வார்த்தை தான். உடனே அந்த பிசாசு பேச ஆரம்பிச்சது. ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, உமக்கு எனக்கு என்ன, நான் பாட்டுக்கு இங்கே சும்மா கிடக்கிறேன், உங்களை ஒன்றும் தொந்தரவு பண்ணலையே ஆண்டவரே, நான் இங்கே கிடக்கிறேன், என்னை தொந்தரவு பண்ணாதீங்க அப்படின்னு ஆண்டவரிடத்திலேயே பிசாசு ஜெபம் பண்ணுது. பிசாசு ஜெபம் பண்ணுறதை பார்த்துருக்கீங்களா? பைபிளில் இருக்கு. ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுது, என்னை ஒன்றும் பண்ணிடாதீங்க ஆண்டவரே. ஆண்டவர் சொன்னார், இல்லை என் பிள்ளைக்கு இன்னைக்கு விடுதலை. அப்போ கடைசி அது சொல்லுது, எங்களை இந்த பன்றி கூட்டத்துக்குள்ளே அனுப்பி விடுங்கள்னு சொல்லு. அடுத்து ஒரு ரிக்வெஸ்ட் வைக்குது. ஆமென். எங்கேயாவது போறதுக்கு எனக்கு ஒரு கூடு வேணும். மனுஷனுடைய இருதயமாகிய கூடு எனக்கு கிடைச்சது. நாங்க 2000 பேர் உள்ள உட்கார்ந்து சுகபோகமா இவனை அழிச்சு நாங்க வாழுறோம். எந்த ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை அழிச்சு வாழணும்னு நினைக்கிறானோ அவனுக்குள்ளே ஒரு அசுத்தாவி இருக்கிறது. இந்த மனுஷன் லேகியோனுடைய இருதய கூட்டுல 2000 பேரு உட்கார்ந்து அவனை அழிச்சு இதுக வாழ்ந்துட்டு இருக்கு. இன்னைக்கு ஒன்னு அழிச்சு யார் வாழ்ந்துட்டு இருக்கிறான்? அவனுக்குள் இருக்கிற அசுத்தாவியும் கர்த்தர் இன்றைக்கு வெளியேற்றுவார். அது ஒருவேளை உன்னுடைய விரோதியாய் கூட இருக்கலாம், உன் சொந்த பிள்ளையா இருக்கலாம், உன் புருஷனா இருக்கலாம், உன் மருமகனா இருக்கலாம், யாரா இருந்தாலும் சரி, அடுத்தவனை கெடுத்து தான் உள்ள இருந்து வாழ்கிற அந்த அசுத்த ஆவியை லேகியோனை விட்டு வெளியேற்றின ஆண்டவர் இன்னைக்கு உங்களை விட்டு வெளியேற்றுவார். ஆண்டவர் கடைசியா பார்த்த 2000 பண்ணி நின்னுச்சாங்க. எத்தனை பண்ணி? எங்கே இருந்து தான் 2000 பண்ணி அங்க நின்னுச்சோ? 2000 பண்ணி ஒரு இடத்துல நின்னா என்ன மாதிரி இருக்கும்? அப்ப அவனுடைய குடியிருப்பு பன்றிகள், அசுத்த பன்றிகள் இருக்கிற இடத்துல தான் அவன் சுத்தி சுத்தி இருந்திருக்கிறான். 2000 பன்றிக்கு மேலே ஆண்டவர் அந்த இடத்துல இருந்து ரிலீஸ் பண்ணி அந்த பன்றிகள் மேலே போட்டு அது மேலே இருந்து மேட்டு இருந்து விழுந்து கடலுக்குள்ளால விழுந்து அமிழ்ந்து மடிந்து போனது. இன்றைக்கு உனக்குள் இருக்கிற ஆவிகள் இனி பின்தொடர்ந்து உன்னை வராதபடிக்கு அவற்றை ஆண்டவர் அமிழ்ந்து போக பண்ணுவார், அழித்து போடுவார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நல்ல தேவ செய்தியை கேட்டீர்கள், நல்ல சாட்சிகளையும் பார்த்தீர்கள். ஆண்டவரே, நானும் இப்படிப்பட்ட ஒரு அற்புதத்துக்கு தானே காத்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு ஏங்கிட்டு இருக்கிறீங்களா? உங்கள் அற்புதத்துக்காக அப்படியே நீங்கள் முழங்கால்களை தாழ்த்துங்க. இது உங்கள் அற்புதத்தின் நேரம். ஜெபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. நிறைஞ்ச மனசில் என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். உம்முடைய மங்களகரமான வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு டிவி பெட்டிக்கு முன்னால் முழந்தாள் படியிட்டு, ஆண்டவரே எனக்கு இறங்கும், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று கேட்கிற என் பிள்ளைகளுக்கு உடைய உதவிக்கரம் நீட்டப்படட்டும். இன்றைக்கு என் பிள்ளைகள் இந்த செய்தியில் என்னென்ன வார்த்தைகள் எல்லாம் கேட்டாங்களோ அந்த வார்த்தைகள் எல்லாம் இவர்கள் வாழ்க்கையிலே ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேறட்டும். எல்லா தடைகளை உடைச்சி போடுங்க ஆண்டவரே. தடைகளை உடைக்கிற ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு முன்னே செல்லுவீராக. உடைய வியாபாரத்தில் காணப்படுகிற தடைகள், வேலை ஸ்தலத்தில் காணப்படுகிற தடைகள், படிப்பில் காணப்படுகிற தடைகள், ஊழியத்தில் காணப்படுகிற தடைகள், அத்தனை தடைகளையும் உடைச்சி ஆண்டவர் அற்புதம் செய்யும். இவ்வளவு நேரமும் உம்முடைய வாயினாலே நீர் சொன்னீர். இந்த நிமிஷம் அதை கரத்தினாலே என் பிள்ளைகளுக்கு நிறைவேற்றுவீராக. இவர்கள் கேட்ட அத்தனை மங்கள வார்த்தைகளின்படியே என் பிள்ளைகளுக்கு ஆக கடவது நிறைவேறுவதாக நாங்கள் வாழ்த்தி மனதார நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். எனக்கு இறங்கும் தேவனேன்னு கதறுகிற பிள்ளைகளுக்கு நீர் இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தேவன் அல்லவா? என் ஒரேளை என் பிள்ளைகளுடைய செய்கைகள் உம்முடைய சமூகத்திலிருந்து என் பிள்ளைகளுக்கு கோபாக்கிறேன் வியாதிகளை கொண்டு வந்திருந்தாலும், கோபாக்கிறேன் இழப்புகளை கொண்டு வந்திருந்தாலும், பிள்ளைகளை கிருபையாய் மன்னித்து என் பிள்ளைகளுக்கு மறுபடியும் வாழ்வதற்கு ஒரு வழியை தாரும். மறுபடியும் என் பிள்ளைகளை இழந்து போனவற்றை பெற்றுக்கொள்ளட்டும்.
ஆண்டவருடைய சரீரத்தில் இருக்கிற கொள்ளை நோய் இயேசுவின் நாமத்தினாலே மறைந்து போகட்டும். தெய்வீக தொடுதலை தாரும். டிவி பெட்டிக்கு முன்னால் முழந்தாள் படியிட்டு கிடக்கிற என் பிள்ளைகள், உடைய இருதயத்தின் அங்கலாய்ப்புகள் உமக்கு தெரியும் ஆண்டவர். சில காரியங்களை யாரிடத்தில் சொல்லி அழ முடியாமல் என் பிள்ளைங்க கதறிட்டு இருக்கிறாங்க. அவற்றை உங்கள் பாதத்தில் வைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தேவனே, என் பிள்ளைகளுக்கு இறங்கி அற்புதங்களை செய்யும். ஒவ்வொருவரையும் தொட்டு குணமாக்கும். கற்பத்தின் வியாதிகள் மாறட்டும் சுவாமி. கற்பத்தில் இருக்கிற கட்டுகளும் கட்டிகளும் மறைந்து போகட்டும். ஒரு சந்ததிக்காய் ஏங்கிக் கொண்டிருக்கிற என் பிள்ளைகளுக்கு இன்றைக்கே ஒரு அற்புதம் நடக்கட்டும். இன்றைக்கே பரலோகத்தின் திரவியம் அவருடைய கற்பத்தை நிரப்பட்ட சுவாமி. யாராவது என்னை கை தூக்கி விடமாட்டாங்களான்னு கதறிக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே இறங்கி நின்று என் பிள்ளைகளை கை தூக்கி அவர்களை ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் உட்கார வைத்து அழக பார்ப்பீராக. நியாயமான விருப்பங்கள் வாஞ்சிகள் எல்லாம் நிறைவேறட்டும். நிறைஞ்ச மனசில் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமேன், ஆமேன். Genesis Creations Media Academy-யில் 3 மாதங்களில் தொழிற்கல்வி சான்றிதழோடு வீடியோ எடிட்டிங், வீடியோகிராஃபி, ஃபோட்டோகிராஃபி, ட்ரோன் பைலட்டிங், ஸ்டுடியோ ரெக்கார்டிங், ஃபோட்டோஷாப், லைவ் ஸ்ட்ரீமிங், லைவ் வீடியோ மிக்சிங் அண்ட் லைவ் சவுண்ட் மிக்சிங் ஆகிய தொழிற்கல்விகள் பயிற்றுவிக்கப்படுகிறது. புது தொழில் நுணுக்கங்களுடன் குறைவான கட்டணத்தில் நிறைவான தொழிற்கல்வி பெற்றுக்கொள்ள உங்கள் எதிர்கால கனவை நினைவாக்க எங்களது ஜெனசிஸ் கிரியேஷன்ஸை இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் விவரங்களுக்கு 7824850999 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். எங்களுடைய மார்வெல் திருமண தகவல் மையத்தை ஆன்லைன் சேவை மூலம் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களது மார்வெல் திருமண மையம் கிறிஸ்தவ குடும்பத்தில் திருமணத்திற்கு ஆயத்தமாயிருப்பவர்கள் தங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க சிறந்த திருமண சேவை மையமாக இருக்கிறது. மேலும் மார்வெல் திருமண தகவல் மையத்தில் நீங்கள் பதிவு செய்வதற்கு எங்களது இணையதள முகவரி www.marvelmatrimony.com மற்றும் அலைபேசி எண் 7824855999 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம். சென்னை, நாகர்கோவில் மற்றும் மும்பை நகரில் உள்ளவர்கள் பதிவு செய்ய விரும்பினால் கீழ்க்கண்ட விலாசங்களில் உள்ள எங்களது அலுவலகங்களோடு தொடர்பு கொள்ளலாம். இமெயில் info@marvelmatrimony.com. ஆண்டவர்தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி தேவனின் அன்பு ஊழியங்கள், எண் 340B பார் 1A 3B1 விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. இது இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் எதிரில் அமைந்துள்ளது மற்றும் காக்னிசன்ட் டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ் அருகிலும் அமைந்துள்ளது. மின்னஞ்சல் prayer@godsloveministries.co.in. எங்களது இணையதளம் www.godsloveministries.co.in. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04454479999 மற்றும் 9941950999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.